காந்த வண்டு. உங்களுக்கெல்லாம் காந்தம் வச்சு விளையாட பிடிக்கும், வண்டுகளை பார்க்குறதுக்கும் பிடிக்கும். காந்தத்தை பயன்படுத்தி வண்டுன்னா ரொம்பவே பிடிக்கும் தானே? வாங்க அப்படி ஒரு பொம்மையை செய்யலாம். இந்த பொம்மையை செய்கிறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் ஸ்கேலு, ஒளி ஊடுருவக்கூடிய பிளாஸ்டிக் ஷீட்டு, டேப், நிறைய வளைய காந்தங்கள், ரப்பர் பசை, வண்டு மாதிரி வெட்டப்பட்ட அட்டை, இது எல்லாமே வேணும். முதல்ல ஒரு ஸ்ட்ராவை எடுத்துக்கோங்க. 2 வட்ட வளைய காந்தங்களை எடுத்து அதுக்கு உள்ள காணொளியில் பார்க்குற மாதிரி ஸ்ட்ராவை உள்ள சொருகுங்க. அடுத்து 2 காந்தங்களையும் பிரித்து அதோட துருவங்களை மாற்றி ஒரே துருவங்கள் இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ 2 காந்தங்களும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது, பார்த்தீங்களா? ஏன் ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா, ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் நமக்கு தெரியும். இதை நீங்கள் அழுத்தி ஒட்ட வைக்க நினைச்சாலும் ஒட்டாமல் குதிக்க தான் செய்யும். இப்போ ஒரு வண்டு படம் வரைஞ்சு வெட்டப்பட்ட அட்டையை எடுத்து அதுக்கு பின்புறமாக வட்ட வடிவ காந்தத்தை ஒட்டிக்கோங்க. ஒட்டப்பட்ட காந்தம் வட்ட வடிவ காந்தமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வளைய காந்தமாகவும் இருக்கலாம். இந்த வளைய காந்தத்தின் மேலே கொஞ்சம் பசையை தடவி பிளாஸ்டிக் ஷீட்டை ஒட்டுங்க. இதுதான் ஓடக்கூடிய வண்டு மாதிரியான அமைப்பு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் பசையை தடவி நிறைய காந்தங்களை வரிசையாக ஒட்டுங்க. அந்த காந்தங்கள் வட்ட வடிவத்திலேயோ அல்லது வளைய வடிவத்திலேயோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு 10-12 காந்தங்களை இது மாதிரி ஸ்கேலில் வரிசையாக ஒட்டிருங்க. இப்படி ஒட்டுறப்ப ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக செய்யணும். அடுத்தடுத்த காந்தங்கள் வெவ்வேறு துருவங்கள் கொண்டதாக இருக்கணும். இப்போது ஒரு காந்தத்தை எடுத்து ஸ்கேலில் ஒட்டி இருக்கிற காந்தத்து மேலே கொண்டு போனால் அது அடுத்தடுத்து ஈர்க்கிறதையும் விளக்குறதையும் மாற்றி மாற்றி செய்கிறத பார்க்கலாம். ஒத்த துருவம் வந்தால் விளக்கும், எதிர் துருவம் வந்தால் ஒட்டிக்கும். இப்போ வண்டு ஒட்டப்பட்ட பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒரு குழாய் மாதிரி அமைப்பை உருவாக்கி பிளாஸ்டிக் ஸ்கேல் உள்ள நுழைச்சி மெதுவாக நகர்த்துங்க. ஒத்த துருவங்கள் வரும்போது வண்டு குதிச்சு மேலே போகிறதையும், வெவ்வேறு துருவங்கள் வர்றப்போ வண்டு கீழே இறங்கி ஒட்டிக்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்? காந்தத்தோட துருவ பண்புகள் தான். இந்த பொம்மையை செய்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவும் ரொம்பவே குறைவு தான். இந்த பொம்மையை பயன்படுத்துகிறப்போ விளையாட்டிட்டு காந்தங்களோட பண்புகளை நீங்களே கற்றுக்க முடியும். அடிப்படை தத்துவம்: காந்தங்களின் பண்புகள். ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், வேறின துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும்.